உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும், அதாவது 21/8 அன்றும் 9/8 அன்றும் 21/8 அன்றும் 2 உயிர்களை நாம் இந்த விலங்குகள் தாக்குதல் மூலமாக இழந்திருக்கிறோம். வனத்துறையின் சட்டம் என்பது பல்வேறு கடுமையான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாநில அரசிற்கே கூட பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை என்று வரும்போது முழுமையான அதிகாரங்கள் என்பது நமக்கு வனத்துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த சுள்ளிகளை கூட பொறுக்குவதற்கு மனிதர்களுக்கான அனுமதி கிடையாது. அது அங்கேயே மக்கணும், அது உள்ளே மக்கி பூமிக்கு உரமாக வேண்டுமே தவிர ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ற, அதாவது டைகர் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல 9/8 அன்றே புலி தாக்கியது என்ற செய்தி வந்தவுடன் அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய காவல்துறை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் வனத்துறை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் முக்கியம், வனவிலங்குகளும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புலிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஏற்பார் போல் மனிதர்கள் தடுக்க வேண்டியதும் நம்முடைய அவசியம். அதே நேரத்தில் விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மனிதர்கள் செல்லக்கூடியதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து, மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் ஒரு ஆட்களை கடித்து விட்டால் தொடர்ச்சியாக அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கும். அது உடனடியாக மாற்றிக்கொள்வதெல்லாம் அந்த வனவிலங்குகளாலே முடியாது. எப்ப ரத்தத்தை சுவித்து, மனித ரத்தத்தை சுவித்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். எனவே அந்த புலியை சுட்டு பிடிக்கலாம் என்று சொன்னால், சுட்டு பிடிக்கிறதெல்லாம் நம்ம சட்டத்தில் இல்ல. மயக்க மருந்து கொடுத்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் வரை அதை மயக்கத்தன்மையிலேயே வைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படி அந்த புலியை பிடித்து அந்த மக்களுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நீலகிரி பகுதியில் யானை தாக்குதலோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்ல, அரசு வேலை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்ம மேலும் அதுல தப்பு இருக்கு. அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வருங்காலங்களில் இது போன்ற நடக்காத வன்மம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவையின் கவனத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விதி எண் 55 கீழ் நான் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு பாசனத்திற்காக அவர் பதில் சொன்ன இந்த வனத்துறை அமைச்சர் அப்புறமா அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம், இந்த பொருள் குறித்து புலி தாக்கியது குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்தவர்கள் மட்டும் இப்போ உங்கள் கருத்தை நீங்க சுருக்கமாக வினாவாக தொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தோவாளை ஒன்றியம் தோவாளை ஊராட்சிக்கு உட்பட்ட செண்பாம்பூரிலே கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடப்பாட்டம் கொண்டிருக்கிறது. அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக மாவட்ட வன அதிகாரியிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்றைய தினம் அந்த சிறுத்தை எங்கள் ஊருக்கே வந்துவிட்டது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக பேரவைத் தலைவர் வனத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உடனடியாக அந்த சிறுத்தையை பிடித்து, நீங்க லாஸ்ட் டைம் இதே தான் சொன்னாங்க, கடந்த மாதம் அந்த சிறுத்தையை பிடித்து களக்காடு வனத்துறையில் கொண்டு விட்டார்கள். மீண்டும் அதே திரும்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து விட்டது. ஆகவே அதை அந்த சிறுத்தையை பிடித்துக் கொண்டு வேற ஏதாவது ஒரு மலைப்பகுதியை கொண்டு விடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே கடந்த 10 தினங்களுக்குள் 2 பேர் புலியால் தாக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வனத்துறை என்பது 10 நாள் ஆன பிறகு கூட அந்த புலிகளை பிடிப்பதிலே அல்லது அதற்கான நடவடிக்கை எடுப்பதிலே மெத்தனம் காட்டி வருகிறார்கள். இது பரவலாக நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இப்போது சுட்டிக்காட்டுகிறார்கள். தொடர்ச்சியான யானைகள் தாக்கிய உயிர் பலிகள், புலிகள் தாக்கிய இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே வனத்துறை என்பது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக அரசு அழுத்தமான நடவடிக்கை என்பது கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது தமிழக அரசு கொடுப்பதோடு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் என்பது தமிழகத்திற்கு போதுமானதாக இல்லை.
எனவே மத்திய அரசாங்கம் அதிகமான நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்றம் மூலமாக வலியுறுத்த நம்முடைய கவன ஈர்ப்பை ஏற்கின்றேன். நன்றி, வணக்கம்.